இந்த படம் எப்படா ஓடிடியில் வரும்னு எதிர்பார்த்துருந்தேன். ஒரு வழியாக இந்த படம் ஓடிடியில் வந்துருச்சு. அது எந்த படம் தமிழ் டப்பில் இருக்கான்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோவை ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட மூவியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி படத்தோட டேரக்டரை பற்றி சொல்லிடுறேன். படத்தோட டேரக்டர் நேம் சிங்கீத சீனிவாசா. இவருக்கு வந்து 94 ஏஜ் ஆகுது. இன்னமும் இவர் இந்த ஃபீல்டில் இருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். நமக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காருன்னா இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்த படத்தை பற்றி வரும். இந்த படத்தில் உள்ள ஸ்டோரி என்னன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஜெயிலேருந்து வராரு. அவருக்கு வந்து ஃபாதரோட சொத்து வந்து நிறையா இருக்குது. அதை மீட்லான்னு போகும்போது தான் அங்கே வெறும் சொத்து மட்டும் இல்லை, அங்கே வந்து தங்க சுரங்கம் இருக்குன்னு, அதை எப்படியாவது நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள இடத்தெல்லாம் கொஞ்சம் வெட்டிட்டு வராரு. அதே மாதிரி அங்கே ஒரு மரம் கண்ணில் படுது. அந்த மரம் வந்து ஹீரோயினோட வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக அந்த மரம் அதை வெட்ட போகும்போது அந்த வெட்டினதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக காட்டணும் பாருங்க. சிங்கீதம் இந்த படத்தோட நேமு. இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, இந்த படத்தில் பேச மாட்டாங்க, எல்லாருமே பாட்டாக தான் பாடுவாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பாட்டாக தான் இருக்கும். அதுக்காண்டி இந்த நம்ம படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் முடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்விஸ்ட்டாக இருக்கணும், கிளைமேக்ஸில் முடிச்சுட்டு போனதாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. இந்த படம் ஸ்டார்டிங்கில் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே பாட்டாக தான் போடுவாங்க. எப்படிரா இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். எந்த ஓடிடியில் இருக்குன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பில் இருக்குது. தெலுங்கு படம் தான். ஓகே, எல்லோரும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.